Good morning to all. Today topic heat zones of the earth. எர்த்தில் இருக்கக்கூடிய ஹீட் ஜோன்ஸ் அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். புவி அமைப்பில் இருக்கக்கூடிய வெப்பமண்டல பகுதிகள் ஏன் பார்த்திங்கன்னா எர்த்தில் ஒரு சில இடங்கள் பார்த்திங்கன்னா ஹை டெம்பரேச்சரை உருவாகிறதுக்கான காரணங்கள் என்ன, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், the fact that the earth is spherical in shape result in different part of the earth getting heated differently. இந்த எர்த்தில் ஹீட் ஜோன் உருவாகிறதுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்த்துடைய ஸ்பெரிக்கல் ஷேப். இந்த எர்த்தில் இருக்கக்கூடிய ஸ்பெரிக்கல் ஷேப்ஸ் மூலமாக ஒவ்வொரு இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஹீட் ஜோன்ஸ் அப்படின்றது டிஃபர் ஆகுது. ஒரு சில இடங்களில் அதிகமான வெப்ப பகுதிகள் உருவாகிறதுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்த்துடைய ஸ்பெரிக்கல் ஷேப். இந்த ஷேப் மூலமாக ஒவ்வொரு பிளேஸ்லையும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஹீட் ஜோன்ஸ் அப்படின்றது உருவாகுது. Based on the heat receiving from the sun, earth is divided into 3 heat zones. இதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த ஹீட் அப்படின்றது எந்த இடத்துல இருந்து எர்த் அப்படின்றது ரிசீவ் பண்ணுது. சன்லேருந்து ரிசீவ் பண்ணும்போது எர்த்தில் ஹீட் ஜோன்ஸ் அப்படின்றது ஒரு 3 டைப்பாக டிவைட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் ஒன், ஹீட் ஜோன்ஸ் அப்படின்னா என்ன, இந்த ஹீட் ஜோன்ஸ் எர்த்தில் உருவாகிறதுக்கான மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்ட் எர்த்துடைய ஷேப் என்னவாக இருக்குன்னா ஸ்பெரிக்கல் ஷேப்பாக இருக்குது. அப்படி ஸ்பெரிக்கல் ஷேப்பாக இருக்கும்போது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸ்லையும் என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ஜோன்ஸ் அப்படின்றது உருவாகுது. இந்த ஹீட் ஜோன்ஸ் உருவாகிறது, அந்த ஹீட் ஜோன்ஸு ஹீட்டு எர்த்து எங்கேருந்து ரிசீவ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்லேருந்து எர்த்துக்கு ஹீட் அப்படின்றது ரிசீவ் ஆகுது. அப்படி ரிசீவ் ஆகும்போது எர்த்தில் உருவாகக்கூடிய அந்த ஜோன்ஸை ஒரு 3 டைப்பாக டிவைட் பண்ணலாம். ஃபஸ்ட் ஒன் டெராய்டு ஜோன், செகண்ட் ஒன் டெம்பரேச்சர் ஜோன், தேர்ட் ஒன் ஃப்ரிக்மெண்ட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரிகிட் ஜோன். டெராய்டு ஜோன், இட் இஸ் a region between the Tropic of Cancer and the Tropic of Capricorn. கடக ரேகை மற்றும் மகர ரேகை. நமக்கான ஒரு மேப் கொடுத்துருப்பாங்க. டெம்பரேச்சர் ஜோன் எப்படி உருவாகுது, டெராய்டு ஜோன் இங்கே இருக்கக்கூடிய Tropic of Cancer and Tropic of Capricorn, இந்த 2 விதமான மகர ரேகை கடக ரேகை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 விதமான லைன்ஸ் மூலமாக, இந்த 2 விதமான லைன்ஸ்க்கு இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பார்ட்டுக்கு பேர் தான் டெராய்டு ஜோன் அப்படின்னு சொல்கிறோம். அதிகமான வெப்பம் இருக்கக்கூடிய பகுதி. இந்த வெப்பம் இருக்கக்கூடிய பகுதி எந்த 2 விதமான லைனுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Tropic of Cancer அண்டு Tropic of Capricorn. 2 விதமான லைன் பாசஸ் ஆகக்கூடிய அந்த லைனுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு பேர் தானே சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெராய்டு ஜோன் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா லைட் ஆரஞ்சில் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஜோன். நெக்ஸ்ட் ஒன், இந்த டெம்பரேச்சர் ஜோன் உருவாகிறதுக்கு மெயின் ரீசன் என்ன, Tropic of Cancer அண்டு Tropic of Capricorn, இந்த 2 விதமான லைன் பாசஸ் ஆகும்போது அந்த 2 லைனுக்கு இடையில் இருக்கக்கூடிய பகுதி டெம்பரேச்சர் ஜோன் அப்படின்னு சொல்கிறோம். அதிக வெப்பமண்டல பகுதி. இதுக்கான மெயின் ரீசன் என்ன, ஏன் இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹீட் அப்படின்றது அந்த இடத்துல ரிசீவ் ஆகுது. திஸ் ரீஜன் ரிசீவ்ஸ் த டைரக்ட் ரேஸ் ஆஃப் த சன் ரேஸ் அட் கெட் த மேக்ஸிமம் ஹீட் ஃப்ரம் த சன். சன் ரேஸ் டைரெக்டாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்டிகலாக இந்த பார்ட்டை ரீச் ஆகும்போது இந்த இடத்துல அதிகமான ஹீட் ஜோன்ஸ் அப்படின்றது உருவாகுது. தி ஜோன்ஸ் நவுன் as torrid or the tropical zone. நெக்ஸ்ட் ஒன் டெம்பரேட் ஜோன். இந்த டெம்பரேட் ஜோன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மித வெப்ப மண்டல பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. டொரைட் ஜோன்ஸை கம்பேர் பண்ணும்போது அதை விட குறைவான அளவில் வெப்பம் இருக்கக்கூடிய பகுதிக்கு பேர் தான் மித வெப்ப பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. These zones lies between the Tropic of Cancer and Antarctic Circle in the northern hemisphere and between Tropic of Capricorn and Antarctic Circle in the southern hemispheres.
இந்த மிதவெப்ப மண்டல பகுதி உருவாகிறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் டிராஃபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் அண்டார்டிக் சர்க்கிள். நார்த்தன் சைடில் இருக்கக்கூடிய நார்த்தன் ஹெமிஸ்பியரில் இருக்கக்கூடிய டிராஃபிக் ஆஃப் கேன்சர் அண்டு ஆர்டிக் சர்க்கிள். டிராஃபிக் ஆஃப் கேன்சர் அண்டு நார்த்தன் ஹெமிஸ்பியரில் இருக்கக்கூடிய டிராஃபிக் ஆஃப் கேன்சர் அண்டு ஆர்டிக்கல் சர்க்கிள். இந்த ரெண்டு பார்ட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய நார்த் சைடில் இருக்கக்கூடிய இந்த பிட்வீன் பகுதியில் என்ன உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் ஜோன் அப்படின்றது உருவாகுது. இங்கே லைட் க்ரீன் கொடுத்துருக்காங்களே, இது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஜோன். நெக்ஸ்ட் ஒன் டிராஃபிக் ஆஃப் கேப்ரிகோன் அண்டு அண்டார்டிக் சர்க்கிள். இந்த ரெண்டு லைனும் மூவ் ஆகக்கூடிய இந்த ஒரு சென்டர் பார்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டுக்கு பேர் என்ன சொல்கிறோம், டெம்பரேச்சர் ஜோன் அப்படின்னு சொல்கிறோம். இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ல்டில் சவுத் சைடில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு தான் டிராஃபிக் ஆஃப் கேப்ரிகோன் அண்டு அண்டார்டிக் சர்க்கிள். This lies between the Tropic of Cancer and the Arctic Circle in the northern hemisphere and between the Tropic of Cancer, Tropic of Capricorn and the Arctic Circle in the southern hemisphere. Antarctic Circle. The zone gets slanting rays of the sun rays and the angle of the rays goes on the decreasing towards this poles, thus these zones experience moderate temperature. இந்த ரெண்டு பகுதிகளிலும் ஏன் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான ரீசன் என்ன, நார்த்தன் ஹெமிஸ்பியரில் டிராஃபிக் ஆஃப் கேன்சர் அண்டு ஆர்டிக் சர்க்கிள்லையும் சவுத்தர்ன் ஹெமிஸ்பியரில் டிராஃபிக் ஆஃப் கேப்ரிகான் அண்டு அண்டார்டிக் சர்க்கிள்லையும் பார்த்திங்கன்னா சன்ரேஸ் ஹரிசாண்டலாக விழும்பொழுது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாண்டிங்காக சன்ரைஸ் வந்து ரீச் ஆகும்பொழுது இந்த இடத்துல டெம்பரேச்சர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால தான் என்ன சொல்கிறேன், டெம்பரேச்சர் ஜோன் அப்படின்னு சொல்கிறோம். டெம்பரேச்சர் ஜோன் அப்படின்னா மிதவெப்ப மண்டல பகுதிகள். நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரெகிட் ஜோன். இந்த ஃப்ரெகிட் ஜோன் அப்படின்றது என்னென்னா, முழுக்க வெப்ப பகுதி ரொம்ப குறைவாகவும் ஹீட் ஜோன் அப்படின்றது ஹீட் இல்லாமல் அதிகமான சில்னஸ் இருக்கக்கூடிய பனி பிரதேசங்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு பேர் தானே சொல்லணும் ஃப்ரெக் ஜோன் அப்படின்னு சொல்கிறோம். தி ஃப்ரெக் ஜோன் லீஸ் பிட்வீன் த ஆர்டிக் சர்க்கிள் அண்டு நார்த்தன் போல். ஆர்டிக் சர்க்கிளும் நெக்ஸ்ட் ஒன் நார்த்தன் போல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு பகுதிகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு தான் ஆர்டிக் சர்க்கிள் அண்டு நார்த்தன் போல். இந்த ரெண்டு பகுதிகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பார்ட் லைட் ப்ளூ கொடுத்துருக்காங்க இல்லையா, இது எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க பனிப்பிரதேசங்களாக இருக்கக்கூடிய பகுதிகள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வெரி லோவாகவும் அதிகமான சில்னஸ் இருக்கக்கூடிய உறைப்பனிகள் இருக்கக்கூடிய பகுதிகளும் இருக்கிறதுனால தான் இது என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெகிட் ஜோன் அப்படின்னு சொல்கிறோம். பனிப்பிரதேசங்கள் இருக்கக்கூடிய வெப்பம் அல்லா பகுதிகள். The Frick zone lies between Arctic Circle and the North Pole, between the Antarctic Circle and the South Pole. This region also known as Polar Region. Polar Region அப்படின்னா என்னன்னா வெரி லோ டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய பகுதி. Since it receives extremely low temperature throughout the year, this region are covered with snow. இந்த இடங்களில் மிக குறைவான அளவில் டெம்பரேச்சர் ரிசீவ் ஆகிறதுனால இந்த இடத்துல எது அதிகமாக உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியா ஃபுல்லாக எது கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னோ அப்படின்ற பனி அதிக அளவில் அந்த இடத்துல கவர் ஆகுது. இதனால தான் இது என்னென்னு சொல்கிறோன்னா ஃப்ரெகிட் ஜோன் அப்படின்னு சொல்கிறோம். ஹீட் ஜோன்ஸ் ஆஃப் த எர்த். இந்த வேர்ல்டில் எர்த்துடைய ஷேப் ஸ்பெரிக்கல் ஷேப்பாக இருக்கிறதுனால ஒவ்வொரு இடங்கள்லையும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸான லேண்ட்ஃபார்ம் அப்படின்றது உருவாகுது. ஒவ்வொரு சில இடங்களில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரவரி ஜோன்ஸ் ஆகவும், ஒரு சில இடம் டெராய்டு ஜோன்ஸ் ஆகவும், ஒரு சில இடங்களில் ஃப்ரெக்ஸிட் ஜோன்ஸ் உருவாகிறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய எர்த் ரிசீவ் பண்ணக்கூடிய சன்ரைஸ் மூலமாக ரிசீவ் பண்ணக்கூடிய ஹீட்டை கம்பேர் பண்ணி தான் ஒவ்வொரு சில இடங்களில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் டெம்பரேச்சர் ஜோன்ஸ் அப்படின்றது உருவாகுது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எர்த்துடைய ஷேப்பை பேஸ் பண்ணி ஜோன்ஸை 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் டெராய்டு ஜோன், செகண்ட் ஒன் டெம்பரேச்சர் ஜோன், தேர்ட் ஒன் ஃப்ரெகிட் ஜோன் சொல்லணும். டெராய்டு ஜோன் அப்படின்னா என்ன, ஒன்லி ஒன் ஹை டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ஜோன்ஸ். சன்ரைஸ் வெர்டிக்கலாக விழும்பொழுது அதிக அளவில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது. செகண்ட் ஒன் டெம்பரேட் ஜோனில் மிதவெப்ப மண்டல பகுதி அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சன்ரைஸ் ஸ்லாண்டிங்காக விழும்பொழுது டெம்பரேச்சர் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரிக்னெட் ஜோன்ஸ். டெம்பரேச்சர் வெரி லோவாக இருக்கிறதுனால அந்த ஏரியா ஃபுல்லாக எது கவர்டு ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னோ அதிகமாக கவர்டு ஆகுது. இதன் மூலமாக அந்த இடங்களில் கோல்டு விண்ட் அப்படின்றது அதிகமாக உருவாகுது. இதனால் டெம்பரேச்சர் வெரி லோவாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ.